வணக்கம். என்னுடைய பேர் வெங்கடேசன். இங்கே தாய்க்கரங்கள் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு சூளைமேடு சௌராஷ்டிரா நகர் 10வது தெருவில் ஒரு 6 ஆண்டு காலமாக வச்சு நடத்துகிறோம். எங்களுடைய அமைப்பு 2019 செப்டம்பர் 11 அன்னைக்கு செல்வி தாயார் அம்மாள் அவங்களுடைய ஓய்வூதிய பலனால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது முற்றிலும் பார்வையற்ற பெண்களுக்காக நாங்கள் இதை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். தாயார் அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் விழிச்சவால் மற்றும் செவிச்சவால் கொண்ட ஒரு பேராசிரியர். அவங்க படிக்கிற காலத்தில் தங்குவதற்கு விடுதி இல்லாமல் கஷ்டப்பட்டதுனால என் சமுதாயத்துக்கு நான் எதனா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முன் மைசெல்ஃப், நான் வெங்கடேசன், மிஸ்டர் ராஜா பிரசிடெண்ட்டாக இருக்கார், நந்தகோபால், நாங்கள்லாம் படிக்கிற காலத்துலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. எங்களுடைய தொடர்பு செல்வி தாயாரம்மாளுக்கு கிடச்சி எங்ககிட்ட கேட்டாங்க, நீங்கள் இதை பண்ணித்தர முடியுமான்னு சொல்லிட்டு. அப்போது நாங்கள்லாம் சேர்ந்து ஆரம்பித்தது தான். இப்போ ட்ரஸ்டீஸ் மொத்தம் 8 பேர் இருக்கோம். நாங்கள் முதல்ல 2019 செப்டம்பர் 11 ஆரம்பிக்கும் போது 4 குழந்தைகளை வச்சு ஆரம்பித்தோம். எல்லாருமே இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இன்றைக்கி இங்கே 30 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாமே காலேஜ் முதல் வருஷத்துலேருந்து பிஹெச்டி பண்ணுற வரைக்கும் எங்ககிட்ட குழந்தைங்க இருக்காங்க. அப்புறம் இங்கே நாங்கள் இவங்கக்கிட்ட ₹1 கூட நாங்கள் காசாக வசூலிக்கிறது கிடையாது. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் A to Z ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். அதே மாதிரி மற்றவங்க கண் பார்வை உள்ளவர்கள் அனுபவிக்கக்கூடிய அத்தனையும் எங்களுடைய மாணவிகளும் அனுபவிக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நன்கொடையாளர்களுடைய உதவியால் நாங்கள் இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய 6 ஆண்டு கால பயணத்துடைய வெற்றியின் ஒரு அடையாளமாக தான் கடந்த ஏப்ரலில் தஞ்சாவூர்லேயும் ஒரு கிளை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அது எங்கன்னா குந்தவை நாச்சியார் கல்லூரிக்கு அருகிலேயே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே எங்ககிட்ட ஒரு 15 மாணவிகள் இருக்காங்க. எங்களுடைய மாணவிகளை படிப்பு மட்டும் இல்லாமல் அவங்க இண்டிவிஜுவாலிட்டி வேணும், அவங்க எல்லாத்துக்கும் தனியாக போகணும், அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆக்சஸ் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இப்போது சில நன்கொடையாளர்கள் மூலமாக கம்ப்யூட்டர் லேப் தொடங்கலாம்னு சொல்லிட்டு திட்டமிட்டிருக்கோம். அநேகமாக அடுத்த மாதத்தில் தொடங்கிடுவோம். அதே மாதிரி எந்த ஒரு சார்பும் இல்லாமல் சுயமாக எங்களுடைய மாணவிகள் வெளியில் போயிட்டு வர்றதுலேருந்து படிக்கிறதுலேருந்து அவங்களுக்கு இந்த அறக்கட்டளை உதவிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவதற்கு லைஃப் ஸ்கில் ட்ரைனிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்கள் விருதியிலிருந்து இது வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்த்து இது வரைக்கும் ஒரு 7லேருந்து 12 பேர் போயிருக்காங்க. அப்புறம் தனியார் நிறுவனங்களுக்கு எங்களுடைய மாணவிகள் இங்கேருந்து வேலைக்கு சென்றிருக்காங்க. நடுவில் நாங்கள் மாணவர்களுக்காக, ஆண் பசங்களுக்காக என்ன பண்ணோம், டிஎன்பிசி ட்ரைனிங் நாங்கள் நன்கொடையாளர்களோட உதவியோடு நடத்திக்கிட்டு இருந்தோம். குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் அவங்களுக்கு நடத்தி இருந்தோம். அதிலிருந்து மாணவர்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அப்புறம் டிஎன்பிசி இதெல்லாம் செலக்ட் ஆகிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய அறக்கட்டளை மற்றும் சில நன்கொடையாளர்களோடு சேர்ந்து பார்வையற்ற ஜோடிகளுக்கும் திருமணம் செய்து வச்சுருக்கிறோம். மேலும் உழைக்கிற வியாபாரம் செய்கிற பார்வையற்றவர்களுக்கும் எங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வரோம். செல்வி தாயாரம்மாள் பார்த்திங்கன்னா வாலாஜாவில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தமிழ்துறையில் பேராசிரியராக வேலை பார்த்து அவங்க பணி நிறைவு பெற்றிருக்காங்க. அவங்களுடைய இந்த பணி நிறைவில் கிடைச்ச பணத்தை வச்சு தான், இந்த சிறிய தொகையை வச்சு தான் இந்த விடுதியை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க? இப்போ வாலாஜாலியே அவங்க தங்கியிருக்காங்க சார். நான் நாகப்பட்டினத்துலேருந்து வரேன். நான் பிஏ பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் விஐ படிச்சிருக்கேன். இப்போது கிண்டியில் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் ஆரோக்கிய அனிதா. நான் திருச்சியிலேருந்து வரேன்.
நான் வந்து இப்போ எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு இப்போதைக்கு டெட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ரோஜா கடலூர்லேருந்து வரேன். நான் குயின் மேரிஸ் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆமாம். இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து எங்ககிட்ட சென்னையில் 30 பேரும் தஞ்சாவூரில் 15 பேரும் இருக்காங்க. இந்த 6 ஆண்டுகளில் வந்து 400க்கும் மேற்பட்ட பெனிஃபிஷியரிகள் வந்து எங்ககிட்ட வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இந்த படிக்கிறதுக்கு தங்குறதுக்கு தேர்வு எழுத அந்த மாதிரி எங்ககிட்ட பயனடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி கொரோனா காலங்கள்லேருந்தே நாங்கள் எங்களுடைய பார்வையற்ற சமுதாயம் எங்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு கொரோனா காலங்கள்லேருந்தே உதவி செஞ்சுருந்துருக்கோம். ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா 1200 பீப்புளுக்கு மேலே நாங்கள் வந்து எங்களுடைய சேவை வந்து சென்று சேர்ந்துருக்கு பார்வையற்றவர்களுக்காக. வருஷம் வருஷம் எங்கள் மாணவிகளை வந்து எஜுகேஷ்னல் டூர் எங்கேனாச்சும் கூப்பிட்டு போகணுன்றது எங்களுடைய விருப்பம். ஏன்னா எங்கள் மாணவிகள் எல்லா இடத்துலையும் அந்த கிளைமேட்டு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசை. அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து இது வரைக்கும் குற்றாலம் கூட்டு போயிருக்கோம், அப்புறம் திருப்பதி கூட்டு போயிருக்கோம், திருவண்ணாமலைக்கு கூட்டு போய் கிரிவலம் சுற்ற வச்சுருக்கோம் எங்கள் பசங்களை. அப்புறம் ஏலகிரி மலைக்கு கூட்டு போயிருக்கோம். அப்புறம் போன வருஷம் மேகமலை அப்புறம் தேக்கடி இந்த பகுதிகளெலாம் கூட்டு போய் அவங்கள வந்து சுற்றி பார்த்தோம். இன்றைக்கி சாயங்காலம் எங்கள் மாணவிகளை வந்து நாங்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாகமான் பகுதிக்கு ஒரு 3 நாள் சுற்றுலா வந்து கூட்டு போகிறோம். இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்கிறோம்னா, இன் ஃப்யூச்சரில் நாங்கள் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது சிலர் அந்த ஊர் பகுதிகளில் இருக்கலாம். அவங்க நாங்கள் வரும்போது எங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறதுக்கு ஒரு உங்களுக்கு ஏற்றதாக இருக்குமேன்னு சொல்கிறதுக்காக இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் வந்து பகிர்றேன். உங்கள் நிறைய பேருடைய உதவியும் சப்போர்ட்டால் மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியமாகுது. எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து எஜுகேஷன். சாப்பாடு யார் வேணாலும் கொடுத்துடலாம், ஆனால் கல்வி கொடுக்கறது கஷ்டம். அந்த கல்வியை எந்த ஒரு தடையும் இல்லாமல் எங்கள் மாணவிகளுக்கு கிடைக்கணும். அதுக்கு உங்களை மாதிரி நிறைய நன்கொடையாளர்கள் இங்கே வரணும், அவர்களுக்கு உதவணும். அதுக்காக தான் வந்து இந்த நேரத்தில் நான் வந்து இந்த விஷயங்களெல்லாம் சொல்லிக்கிறேன். நன்றி.